அஞ்சலிய இந்த கேஸ்லேருந்து காப்பாத்துனது யாரு? யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது மத்தவங்க அதிர்ச்சியா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா அஞ்சலியே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. எப்புட்றா இந்த மெடிக்கல் மிராக்கிள் நடந்துச்சு? நம்மளால தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெத்துக்கவே முடியாது. அப்புறம் எப்படி ரெட்டை குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு? என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதே சமயம் என்ன நடந்தாலும் நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு. எங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் செக் பண்ணி நம்ம வயித்துல குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். அப்படி இப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அதே சமயம் இப்போ அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் குடுத்ததுக்கு ஒரு முக்கிய ரீசன் இருக்கு அப்படின்றத அப்புறமா தான் தெரிஞ்சுக்க போறா. அத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர அதிர்ச்சியாக போறா. அதாவது அஞ்சலிய காப்பாத்துனது யாருன்னு சொல்றது தெரிஞ்சா நீங்க மட்டும் இல்ல அஞ்சலியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள் தான் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காப்பாத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோர்ட் ஆர்டர் குடுத்த உடனே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரு. வேற யாரும் கிடையாது. இந்த எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கேவால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ் வந்து மறுபடியும் தலைகீழ நின்னுட்டு இருந்தது. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு. அதாவது இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ குற்றவாளி மாரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இலக்கியாவ ஆல்மோஸ்ட் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கே எல்லாருமே ரெடியா இருக்க போறாங்க. ஆனா அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும். என்னதான் இந்த கேஸ் இப்போ வந்து நம்ம இலக்கியா ஜெயிலுக்குள்ள போனாலுமே கூட, அந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது, அந்த எஸ்எஸ்கேவோட என்ட்ரி வருது. அது மட்டும் இல்லாம நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசி உன் வயித்துல குழந்தையே இல்லாம இருந்துச்சுல்ல, அதனால குழந்தை இருக்கிற மாரி செட் பண்ண வச்சேன். வேற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்ட வச்சேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே பயங்கரமா அதிர்ச்சி குடுக்குறாரு. சரி ஓகே. இப்ப நல்லது தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து கதறிட்டு இருக்கும்போது சரி ஓகே அஞ்சலி. நான் உன் உயிர காப்பாத்துனேன். நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர சொல்ல வச்சேன். ரிப்போர்ட் குடுக்க வச்சேன். எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த அப்பாகிட்டயே நீ கர்ப்பமா இல்லங்கிற விஷயத்த மறைச்சுட்ட பாத்தியா நீனு? அப்படின்ற மாரி இந்த எஸ்எஸ்கே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த நேரத்தில தான் இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கேவுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சுச்சு? இப்ப தான் தெரிஞ்சதா? இல்ல முன்னாடியே தெரிஞ்சதா? அப்படின்ற டவுட் அஞ்சலுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல தான் இந்த அஞ்சலுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படி என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு வந்து சரியா ஆப்பு வைக்கிற விதம் தான். ஏன்னா, ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கேவுக்கு அஞ்சலி கர்ப்பமா இல்லாததும், கர்ப்பமா இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா ஏமாத்திட்டு இருந்தது ஓகே. ஆனா, அவளால எப்பவுமே கர்ப்பம் ஆக முடியாது. அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. அதுவும் யார் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் மூலியமா தான். அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு மகேஷ தீர்த்து கட்ட சொல்லியிருக்காங்க. மகேஷ தீர்த்து கட்டும்போது, அந்த மகேஷ் இருந்துட்டு அந்த அஞ்சலிய பத்தின ரகசியம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இவங்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் எஸ்எஸ் கிட்ட. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல என்னடா பிரச்சனை? சரி ஓகே தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுதுன்னு தான் நெனைப்பீங்க. ஆனா எஸ்எஸ்கேவோட பிளானே வேற மாரி இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே கௌதம் வந்துட்டு பணத்த எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாரு. டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு நடுவுல அந்த இதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம கௌதமோட சொத்த மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, என் பேருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க போறாரு. இல்ல அப்படின்னா நான் இப்பவே வந்து கோர்ட்ல எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே மிரட்ட போறான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.